நீங்கள் இந்தியாவில் இருந்து புதுசாக வெளிநாட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வாரீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு. நம்ம கிளச்சை மிதித்து கியர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் கியரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பார்க்குறதுக்கு சைடு மிரர் 2 பக்கம் பார்த்துட்டே இருக்கணும். ஒரு செகண்டுக்கு ஒரு திருப்பி அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி போய் தட்டிச்சலாம் பின்னாடி ஒரு வா வா வான்னு சொல்லியிருப்பாங்க. பின்னாடி போய் முட்டினதுக்கப்புறம் முட்டிடுச்சு நெல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எல்லாத்துலேயுமே சென்சார் வித் கேமரா இருக்கும். நம்ம கார் போகையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு துல்லியமாக வந்து காமிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம் அதிலே வந்துடும். உங்களுக்கு டச் ஆக போகுது அப்படின்னா அதுலேயும் அலாரமே வந்துடும். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக நீங்கள் வாரீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியர்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் வெளிநாட்டுக்கு வராங்க, டிரைவர் வேலைக்கு வராங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்சி, அதாவது ஷவர்லே வண்டி. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹேண்ட் பிரேக்கு, அது பிரேக்கு, அடுத்து ஆக்சிலேட்ரு. இந்த ஹேண்ட் பிரேக்கு, இது ஹேண்ட் பிரேக்கு இப்போ போட்டாச்சு. அடுத்து இருக்கிறது பிரேக்கு, அடுத்து ஆக்சிலேட்ரு. இப்போது இந்த சிஎம்சி வண்டி கியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிஎம்சி வண்டியை பொறுத்த வரைக்கும் கியர் ராடு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் பக்கத்தில் தான் இருக்கும். ஸ்டேரிங்கோட சேர்ந்தது மாதிரி தான் வந்து கியர் ராடு வரும். இந்த கியரை வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். நார்மல் சாவி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் எல்லாமே லோட் ஆகுது. இப்போது பி பார்க்கிங்கில் இருக்குது, சரிங்களா? பிங்கிறது பார்க்கிங்கு, ஆறுங்கிறது ரிவர்ஸு, என்னுங்கிறது நியூட்ரலு, டி அப்படின்னா ட்ரைவ். நம்ம ஃப்ரண்டில் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறது தான் டி. எல்லா வண்டிகளுக்கும் இது தான் மெயினாக இருக்கும். நம்ம இப்போ பியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே ஒரு டவுன், ஓகே, ஒரு டவுன் பண்ணியாச்சு அப்படின்னா எங்கே வந்துடுது? பியில் இருந்து ஆறுக்கு வந்துடுச்சு. அடுத்து இன்னொரு திருப்பி கீழே டவுன் பண்ணுறோம். இப்போ நியூட்ரல் வந்துடுச்சு. அடுத்து இன்னொரு திருப்பி டவுன் பண்ணுறோம். இப்போது டியில் வந்துடுச்சு அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து வண்டி போகும். அடுத்து எம்முன்னு இருக்குது, எல்லுன்னு வரும். ஒரு சில வண்டியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லை. டி வரைக்கும். இது வந்து இப்போ வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டி டியில் இருக்குது. பிரேக்லேருந்து லேஸாக காலை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஓரளவு கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவுக்காக லேஸாக மூவ் பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். மற்றபடி மெயின் ரோட்டில் போச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். அவங்க நமக்கு ஜஸ்ட்டு லைட்டாக வந்து மூவ் பண்ணி மட்டும் காட்டுறேன். பாருங்கள், வண்டி வந்து மூவ் ஆகுது, சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிஎம்சி வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து கியர் மாற்றுறது மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎம்சி வண்டியை எல்லாரும் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரொம்ப லாங்கில் போகிறவங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏற்றுறதுக்காக இந்த வண்டியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த வண்டியினுடைய கியரை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ரிட்டன் வந்து ஒவ்வொன்றா எடுத்து மேலே ஏற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக போய் பார்க்கிங்கில் போட்டு வண்டியை வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு லாக் பண்ணி சாவி எடுத்தாச்சு அப்படின்னா முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா வண்டியிலையுமே வந்து கேமரா இருக்கும். பேக்கில் கேமரா இருக்கும், சென்சார் இருக்கும். அதே போக ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வந்து காட்டிடும். வண்டி எப்படி டச் ஆக போதா, எவ்வளோ கேப் இருக்குது என்னங்கிறத வந்து காமிச்சிடும். அதனால் நம்ம ஊரில் மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. ரிவர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு, வண்டி பார்க்கிங்கில் போட்டு வண்டியை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் சிஎம்சி வண்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். அடுத்து இது ஹோண்டா வண்டி. இதுக்கு எப்படி இருக்கணும்? சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹேண்ட் பிரேக்கு, செகண்டு பிரேக்கு, மூணாவது ஆக்சிலேட்ரு. இது வந்து கியர் ராடு வந்து ஃப்ரண்டில் இருக்குது. அந்த சிஎம்சி வண்டி மாதிரி ஸ்டேரிங்கில் வரல. இப்போ வந்து இது பட்டன் அதாவது பட்டன் டைப்புக்கு பொறுத்த வரைக்கும் பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டு தான் பட்டனை வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக்கில் மிதிச்சுக்கிட்டு பட்டனில் நீங்கள் அமுக்குனீங்கன்னா மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பிரேக்கை மிதிக்காமல் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வெறும் பட்டனை மட்டும் அமுக்குனீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு தான் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணணுன்னா தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனுடைய கியர் மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். பி பார்க்கிங், ரெண்டாவது ஆர், மூணாவது நியூட்ரல், நாலாவது டி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேலேயே எல்லா வண்டியிலையும் நீங்கள் எதில் மாற்றுறீங்க அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இது வந்து ஆரில் இருக்குது. ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுது வண்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு. அடுத்து ஆரில் வந்து நியூட்ரல், அடுத்து டி,
டியில் போட்டோம்னா ஃப்ரண்டில் வண்டி மூவ் ஆகும். இப்போ டியில் இருக்குது. ஃப்ரண்டில் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணோம் அப்படின்னா பிரேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுத்தோம்னா வண்டி ஃப்ரண்டில் வந்து போகும். இதுதான். இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் போகிறோம். பார்க்கிங்கில் வச்சுட்டு மறுபடியும் கியர் லாக் பண்ணிட வேண்டிய அதே மாதிரி தான். இது வந்து குண்டாய் வண்டி. இதனுடைய சிஸ்டம் பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பிரேக்கு, அடுத்து ஆக்சிலேட்ரு. இதுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பு காட்டுறேன். அதே மாதிரி தான் வண்டியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதனுடைய கியர் மெத்தடு எல்லாத்தையும் காட்டுறேன். பிரேக்கு மிதிச்சாச்சு. இந்த பட்டன் டைப் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே பிரேக்கை மிதிச்சுட்டு தான் பட்டன் அமுக்கணும். பிரேக்கை மிதிச்சாச்சு. இப்போ வந்து பட்டனை அமுக்குறோம். அமுக்குனதும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆனதும் வந்து உங்களுக்கு சிம்பிள் சர்வீஸ் காட்டுது. அதே போக பிரேக்கு ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது அப்படிங்கிற சிம்பிளும் வந்து காட்டுது. ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும். அதே மாதிரி வண்டி பார்க்கிங்கில் போட்டு நிறுத்தும் போதும் ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் டைப்பில் இருக்குது. இதனுடைய இது வந்து பி பார்க்கிங்கு, ஆர் ரிவல்ஸு, அடுத்த எண்ணு வந்து நியூட்ரலு, டி வந்து ஃப்ரண்டில் போகிறது ட்ரைவ். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரைவ் கொடுக்குறோம் அப்படின்னா டி கொடுக்குறோம். ட்ரைவ் கொடுத்தாச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் பாருங்கள் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் சிம்பிள் வந்து காட்டுது. அப்போ வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். பிரேக்கை மிதிச்சுக்கிட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பு ஹேண்ட் பிரேக்கு. நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் லாக் ஆகும். இப்போ அமைக்க விட்டேன். இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிடுச்சா. இப்போ வந்து நமக்கு பிரேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும். இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் போட்டேன் பாருங்கள், பட்டன் டைப்பு. ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் விழுந்துடுச்சு. இது சும்மா சிம்பிளாக ரொம்ப பட்டன் டைப்பு. நியூ மாடல் இப்போ வர மாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ ஒரு சில இடங்களில் லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒரு சில இடங்களில் ரைட் சைட்லேயே ரைட் ஹேண்டில் போகிறது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். வண்டி வந்து ஃப்ரண்டில் மூவ் ஆகுது. சரிங்களா, வண்டி வந்து ஃப்ரண்டில் போகுது. அதுக்கு அடுத்து பார்க்கிங் போடுறது ரிவல்ஸ் போடுறோம். அதையும் எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து ட்ரைவ் காட்டியாச்சு. இப்போ வந்து ரிவல்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து காட்டியது அந்த ரெட்டுங்கிற மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நெருக்கி வந்துடுச்சு. நம்ம பக்கத்தில் போயிட்டோம், அந்த பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு வந்துடும். அது எல்லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம், இன்னும் கேப் இருக்குது, நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லோ மார்க்கு. நீங்கள் வண்டியை ரொட்டேட் பண்ணும்போது கூட இந்த மார்க் வந்து உங்களுக்கு காட்டும். எந்த பக்கம் உங்களுக்கு ரைட் சைடு டச் ஆக போதா, லெஃப்ட் சைடில் டச் ஆக போதா அப்படிங்கிறதே காட்டும். இப்போ வந்து நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கிராஸில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்சரே வந்து கொஞ்சம் கிராஸில் தான் இருக்குது. இப்போ வண்டி பேக் போகுது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ரெட்டில் வந்து நிற்கிது வண்டி. ரெட்டில் நிற்கையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சவுண்டு வருது. எதுக்காக அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கொடுத்துருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவில் போட்டு கியரை ட்ரைவுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து கொஞ்சம் ஃப்ரண்டில் மூவ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து பார்க்கிங்கில் போட்டேன் வண்டியை. சரிங்களா, பார்க்கிங்கில் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டோம் அப்படின்னா இந்த வண்டி வேலை முடிஞ்சது. இப்போ வந்து பார்க்கிங் போடுறேன். பார்க்கிங் விழுந்துருச்சா, அந்த சிம்பிள் தெரியுது, அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வண்டியை நம்ம பிரேக்கை மிதிக்காமல் சும்மா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பல்சரி பிரேக்கில் ஒரு காலை வச்சுட்டு தான் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி தான் அடுத்து ஒரு சில வண்டிகளுக்கெலாம் இருக்குது. சும்மா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். கியர் வந்து சும்மா ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பட்டன் டைப்பில் இருக்குது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஒரு நல்ல வீடியோவை போடுவோம். நன்றி, பாய்.